வணக்கம். நான் உங்கள் புகழ். ராமகிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த ராமகிருஷ்ணனை பற்றி பேசுறது தான் வந்தாங்க. கோவை ராமகிருஷ்ணனா, இந்த தீகை கட்சியில் இருக்கிறானே, அவன் ஒரு சில்லற பையன். சும்மா எங்கள் அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்கான். அவனுக்கு அதை விட்டால் சோறு கிடைக்காது நினைக்கிறேன். அந்த நாதரை செய்து எப்போ பார்த்தாலும் ஒரு மேடை கிடச்சிருச்சுனாக்கா, சீமான் அதை செய்தார், சீமான் தான் செய்தார். இல்லை, செய்துக்கிட்டு தான் இருப்பார். இது மட்டும் இல்லை, இன்னும் செய்வார் சீமான். நீங்கள் அப்படியே வெம்பி சாவுங்க. டேய், ஃபஸ்ட்டு நீ யாருக்கிட்ட பிறந்த? மொப்பம் பேர் உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கும்போதே தெரியுது நீ கலப்படமானு தெரியுது. தமிழ் தேசியம் எவன்லாம் வெறுத்து பேசுகிறானோ அவன் ஒருத்தன் கூட தமிழனான்னு தெரியல, ஒருத்தன் கூட தமிழனே இல்லை. நீங்கள் அதனால தான் திராவிடம் தூக்கிட்டு வரீங்க. திராவிடம் தான் நாங்கள் பிடுங்கலான்னு சொல்கிறோம். நீங்கள் பிடுங்குச்சுன்னா உன்னால் வச்சுக்கோங்க. அது எதுக்கு எங்ககிட்ட திணிக்கிறீங்க? திணிக்காதீங்கடா, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எங்ககிட்ட திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம். இந்த ராமகிருஷ்ணன், மணி, என்னடா பேர்? இது பேரே சரிடா உங்களுக்கு. அப்போ பேர் தெரிஞ்சாதான் நீங்கள் ஒழுங்காக வைப்பீங்க. நீங்கள் என் அண்ணனை கேட்குறீங்க, குருமூர்த்தி போகிறேன். நீங்கள் எவனுக்கு பிறந்த ஃபஸ்ட் சொல்லுங்கடா. நீங்கள் ஒரு ராஜாஜிக்கு பிறந்தீங்களோ? ராஜாஜிக்கு பிறந்தீங்களா இல்லை இந்த ராமசாமி சொல்கிறீங்களா? ஓ, பேர் கூட ஒற்றுமை வருது பார்த்தியா? ராமகிருஷ்ணன், ராஜாஜி, அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், நிறைய பேர் ஒற்றுமை வருது. ராமசாமி, ஒருவேளை இன்ஷியல் மாற்றுறதுக்காக பேர் வச்சுக்கிறாமல. இது இன்ஷியல் மாறிடக்கூடாது, ஏன்னா எவனுக்கு பிறந்த தெரியாது இவனுக்கு தான். அது அவன் தான் அப்படின்னு பார்த்தாக்கா தர்மம் மனோஜி. அடே, சூப்பரான பேர் அவனுக்கு. ஏய், அந்த மனோஜ்ன்றவன் இந்த ராமகிருஷ்ணன் பிறந்த இருப்பாமல. இது முக ஒற்றுமை பாரு, முக ஒற்றுமை ஒரே மாதிரியாக இருக்குது. இதனால தான் இப்படி பிறந்தா தான் தப்பாக பேச முடியும். ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் இவனுக்கு கதறுது பாரு, அப்படி கதறி கிடக்குறானுங்க. இவனுக்கு கதறியே சாக வேண்டியதான். இந்த அதர்ம மனோஜி, மயிறு மனோஜின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சீமானை போட்டு பொழுது. என்ன மயிரை பொழுதுரு நீ? சீமான் தான் உங்களை போட்டு பொழுதுன்னுக்கிறாரு. நான் இன்னமும் கதறீங்களா? எத்தனை ஒரு மேடை இல்லை, நீங்கள் 100 மேடை போட்டாலும் என் அண்ணனை பற்றி மட்டும்தான் பேச முடியும். வேறு எதுனா பேச முடியுமா உங்களால்? இல்லை, பேசுகிற தகுதி தான் இருக்குதா உங்களுக்கு? ஏண்டா, ஒருத்தனுக்கு பிறந்தோம் எவனோ அதை பேசுங்கடா, எங்ககிட்ட பேசுங்கடா. நான் பேசுகிறேன், என்கிட்டயே பேசுங்க. எப்போ பார்த்தாலும் சீமான் அது மந்திரமாயிடுச்சு உங்களுக்கு. இந்த வார்த்தை சீமான்ன்ற வார்த்தை உங்களுக்கு மந்திரமே ஆயிடுச்சு. நீ அப்படியே மந்திரம் ஓதிட்டு தான் போகணும், சரியா? இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, சீமானன்றவர் வளர்ந்துட்டாரு. இந்த ராமகிருஷ்ணன்றவன் அடியில் படுத்துட்டு இருக்கிறான். ராமகிருஷ்ணன் ஒரு மனுஷனே தெரியல. என் தம்பிங்கெல்லாம் காணொலி போடுறானுங்க. அந்த ராமகிருஷ்ணன் அவன் என்ன காசு கொடுத்தா அந்த காசுக்காக பேசுவான். வீரமணி இப்போ காசு தரது இல்லையா? வீரமணி இந்த ராமசாமி சேர்த்து பணத்தை புள்ளுமா அவர் ஒண்டி சொல்லிட்டு போயிட்டார்ல. இவனுக்கு காசு இல்லாததுனால சரி நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன், சீமானை பற்றி பேசுகிறேன், எனக்கு ஒரு 10 ரூபா அனுப்புங்க சொல்லிட்டு ராமசாமியோட பணத்தை ராமகிருஷ்ணன் கேட்டுனுக்கிறான். இப்போ இவனுங்களுக்குள்ள பிரச்சனை ஓடின்னு இருக்குது. பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது யாரு? அண்ணன் சீமான். இந்த ராமசாமி பணத்தில் நீங்கள் திருடி துண்ணும் போயிடுங்க, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இருந்தாலும் காசு கிடைக்கணுமே, அதனால் இவன் இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறான், அதர்ம மனோஜ்னு சொல்லிட்டு வரதான். அவன் அதர்ம மனோஜ் எந்த மயிறு மனோஜ் தெரில. அவன் எப்போ பார்த்தாலும் பேசுறது அண்ணனை பற்றியே பேசுகிறான், குடும்பத்தை பற்றி பேசுகிறான். உனக்கு என்ன தகுதி இருக்குது? உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்காக இருக்கிறாளா? அதை ஒழுங்காக பார்த்தியா நீ? இந்த உனக்கே நம்பிக்கையில் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்கிறேன். அதுலேயும் உன் பெரியார் என்ன சொல்லிடுறாரு, யாருன்னா யார் எப்படின்னா போகலான்னு சொல்லிடுறாங்க. அதை கடைப்பிடிக்கிற நீங்கள். அதை கடைப்பிடிச்சுன்னு இருக்கும்போது உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்காக இல்லையே, நீ அடுத்த முன்னாடிக்கிட்ட என்னத்துக்கு பேசினுக்கிற நீ? ஏண்டா, அதுக்கப்புறம் நான் திருமாவளவன், அவர் நல்லா தான் இருந்திருந்தார். இப்போ 2 சீட்டு 3 சீட்டுக்கு முட்டிக்கால் போகிறதுக்கு என்ன செய்கிறாரு? மன்னர்கள்லாம் குறை சொல்கிறார். அவங்க தமிழ் தேசியம் இல்லை, அவங்க தமிழை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ராஜராஜ சோழன்னு சொல்கிறாங்க. அவர் அருள்மொழி சோழன். அவர் நான் அருள்மொழின்றது தெளிவான தமிழ் பேர். இந்த திருமாவளவன் படிச்சுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஒரு மேடை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எல்லா மன்னர்கள்லாம் நீங்கள் கொச்சப்படுத்தினீங்க. நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யார்? ஒரு தமிழனை தப்பாக பேசுகிறான்னு சொல்கிறான், அவன் தமிழனாக இருக்கவே முடியாது. ஒரு தமிழ் மன்னனை தப்பாக பேசுகிறவன் தமிழனாக இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு திருமாவளவன் இது தெளிவாக பேசுங்க. நீங்கள் எல்லாரோட பகையும் சம்பாதிக்கிறீங்க. இந்த மனோஜ் போட்டான்னு ஒரு மேடை போட்டான்னு சொல்லிட்டு அந்த உன்னோட தரத்துக்கு மனோஜ் மேடையில் போட்டு பேசணுமா? உனக்கு அந்த சிந்தனை இருந்தாக்கா அவன் போடுற மேடையில் நீ ஏறி போய் பேசுவியா? அவன்லாம் மனோஜ்லாம் ஒரு ஆளா? அவன் ஈத்தர பையன் இல்லையா? உன்னை பெருமையாக பேசியிருந்தாக்கா நீ அவன் பேர எச்ச சோத்துக்காக நீ போகிற.
அவன் எச்ச பசங்க இல்லையா, ராமகிருஷ்ணா எச்ச பசங்க இல்லையா? இன்னொன்று எடுத்துட்டானுங்க கையில், தமிழ் தேசியம் வந்துட்டு ஒரு மேடை போடுறானுங்களாம். ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் வேற வேற நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், திராவிடம் தான் தமிழ் தேசியன்னு பேசுறீங்கடா. அண்ணா வந்து ஒரு மேடையில் சொன்னார், 26க்கு அப்புறம் வந்து நம்மளோட அதிகமாக வந்து தமிழ் தேசியம் வந்து தெளிவாக பேசுவானுங்க, நம்மளோட அதிகமாக பேசுவானுங்க. அந்த கதில் 30 கேட்குறாங்க எங்கள் காதில். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க, 26 முடிஞ்சுன்னு வச்சுக்க, அதுலேயே விழுந்து கிடப்பீங்க, தமிழ் தேசியத்தையே விழுந்து கிடத்துருவீங்க. நான் அதுக்கப்புறம் இந்த குட்டிச்சோறு இடித்து, குட்டிச்சோறு இருந்த இடம் தெரியாமல் ஆக்க போகிறோம். இப்போ இருந்த இடம் தெரியாமல் போயின்னு இருக்குது. அதனால தான் வந்து குதிக்கிறானுங்க, அப்படியே திராவிடம் குதிக்கிறானுங்க. என்ன குதித்தாலும் இப்போ வர்ற பிள்ளைங்க எல்லாம் தெளிவாக இருக்கிறானுங்க. தெளிவாக என்ன நம்ம எது பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்னு சொல்லி தெளிவாக பேசுகிறானுங்க. அதனால் வந்து உங்களோட இதெல்லாம் மூட்டை கட்டின்னு உங்கள் தாய்நாட்டுக்கே போக வேண்டியது தான். தாய் நிலத்துக்கு போயிட்டு தரமாக இருங்க, அங்கே போயாச்சும் ஒழுங்காக பேசுங்க. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறா போல் அதாவது மன்னிப்போம் மறப்போம் இந்த அளவுலாம் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. கர்நாடகாவில் வரவங்களும் தெலுங்கில் வரவங்களும் ரொம்ப மோசமானவங்க. நீ அவங்கள பற்றி ஏதாச்சும் சின்ன ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாவும் அவங்க வந்து வாயில் நாங்கள் பேசுகிற போல வாயெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கையிலே பேசிடுவானுங்க. அதனால் பத்திரமா இருங்க, தெளிவாக இருங்க. விஜயநகர பேரரசுன்னு சொல்லிட்டு பேசினான். தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயாச்சும் போயிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அதில் பேசியிருந்தாக்கா அவங்க உயிரோடு திரும்ப முடியுமா? கர்நாடகாவிலும் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திராவிலும் தமிழர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஆந்திரா கட்சியை ஒழிப்போன்னு சொல்லிட்டு யாருன்னா பேச முடியுமா? பேசிட்டு ஒழுங்காக திரும்ப முடியுமா? தமிழர்கள் எல்லாம் சுய புத்தியே வரவே மாட்டேங்குது. எவன் என்ன பேசினாலும் அவமானு சொல்லி காது கொடுத்து அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே. அதை நீங்கள் வந்து கேட்டுட்டு பொறுமையாக போகிறதுனா மட்டும்தான் வந்து எவனோ ஒருத்தன் வந்து நாங்கள் வந்து விஜயநகர பேரரசை நிறுவுவோம், நாங்கள் வாளோட பிறந்தவங்க, நம்ம மன்னர்லாம் வாழ் வச்சிடலையா, நம்ம மன்னர்லாம் வாழ் எடுத்து சண்டை போடலையா, அவன் வாழ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மன்னர்கள்லாம் வாழை வச்சு சண்டை போட்டவங்க. ஆனால் அந்த உணர்வே இல்லாத போயிடுச்சு உங்களுக்கு. உணர்வுனா என்ன? உணர்வு செத்து கிடக்குறீங்க. அண்ணன் வந்து அந்த உணர்வை தட்டி எழுப்புறதுனால அவங்களுக்கு வந்து பயம் வந்து போச்சு. எங்கடா இவன் வந்து அதிகமாக பேசி 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 இந்த இளம் தலைமுறை வந்து தமிழ் தேசிய பக்கம் திருப்பிட்டானே, அந்த பயத்தில் வந்து பேசுகிறானுங்க அவனுங்க. நான் அந்த பயத்தில் பேசும்போது நமக்கு உணர்வு வந்தது உண்மைன்னு தெரிஞ்சாக்கா அவனை அங்கேயே வந்து தடுத்துருக்கணும். இதை போல் இன்னைக்கு பேசிட்டேன், இன்னும் பொறுத்து ஒரு நாளைக்கு பேசினாக்கா நீங்கள் சொல்கிற வாழை நாங்கள் எடுப்போம். அடா நம்ம வந்த இடத்துல நம்ம வந்து வாயை வச்சு சும்மா இருக்கணும், வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம வீட்டை பார்த்தோமான்னு இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த இன உணர்வே இல்லாததுனால கண்டவன்லாம் வந்தவன் போனவன்லாம், இந்த மனோஜ் இன்னும் வந்தவன் தான், அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாரு, அவனும் ஒரு தெலுங்கனா தான் இருப்பான், தெலுங்கனோ மலையாளியோ கன்னடம் இது தான் இருப்பான். அதனால் மட்டும்தான் வந்து திராவிடத்தை தூக்கின்னு வரான். அந்த நாய் பேசுகிற பேச்செல்லாம் பாருங்க, நம்மளாம் வந்து யாருமே அதை பேசவே மாட்டோம், அவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு நம்ம பேச மாட்டோம். அந்த நாய் எப்போ பார்த்தாலும் அசிங்கமான வார்த்தை மட்டும்தான் பேசுது. ஏன்னா அவங்க அசிங்கத்துக்கு பிறந்த பசங்க, அசிங்கத்துக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் அசிங்கமான வார்த்தை வரும். ராமகிருஷ்ணன் பேசும்போது ரொம்ப கொச்சையாக தான் பேசுகிறான், ரொம்ப கொச்சையாக பேசினுக்கிறான். அவன்லாம் நேரில் பார்த்தான்னு வச்சுக்கேன் காரி மூஞ்சி மேலே துப்புவோம். இன்னொரு நாய் அவன் பேரை மாற்றி தான் வச்சுக்கிறான், நாகை திருவள்ளுவனா. என்ன நாகப்பட்டினத்தில் இருந்தாக்கா நீ நாகை திருவள்ளுவர் ஒன்று ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லு, நாகையா திருவள்ளுவனா? ஊர் பேர்லாம் அடைமொழி வச்சுட்டா எப்படிரா? ஊர் பேர் அடைமொழி வச்சா எப்படி? உனக்கு என்ன உன்னோட பாரம்பரியத்தை எடுத்து சொல்லு. இனம் எதுக்குறா மாறுறீங்க? நான் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் நான் தமிழன் தான் சொல்கிறேன், பெருமிதத்தோடு சொல்கிறேன். நான் தமிழனுக்குன்ற ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் நீ வந்தவன் தானே, வந்துட்டீங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறீங்க, வாழ்கிறீங்க நல்ல சுபமாக வாழ்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. ஜாலியாக இருக்கிறதுனால அம்மாவை மறைக்கலாமா? பெத்த தாயை மறைக்கிறதும் நம்ம பேசுகிற மொழியை மறைக்கிறதும் ஒன்று தானே. கடை வாங்கின பசங்களா நீங்கள்? தாயே கடை வாங்கின பசங்க தானே? இல்லை நீங்கள் பேசுகிறீங்களே அதே போல் கட்டின மனைவியும் பண்ணுவீங்களா? ஏண்டா நான் வந்து தமிழன்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கிறேன். நீ பேசுகிற உன் வீட்டில் என்ன மொழி பேசுகிற? உன் தாய்மொழி தான் உன் வீட்டில் பேசுவேன். ஆமாம் நான் கன்னடன், நான் தெலுங்கன்னு சொல்லுங்கடா. கால் எடுப்பேன் வேலை எடுப்பேன்னு சொல்லிச்சேன். அந்த கல்கடை என்ன சொல்லுது?
நான் தமிழில் பேசுகிறேன். நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னே வந்துடுறேன். டேய், நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னே வந்தாலும் நீ தான், நான் தான். சரியா? அதனால் வந்து நீ இங்கே தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்ததுனால வந்து நீ வந்து என்றைக்குமே தமிழன் ஆக முடியாது. நான் தமிழ் ஒரு பேட்டியில் பேசுகிறான், நான் தமிழர் ஆகக்கூடாது. ஆகக்கூடாதுடா, நீ தமிழர் ஆகக்கூடாது. நீ எதுக்கு தமிழ் ஆகணும்னு சொல்கிற? தமிழனுக்கு பிறந்தியா? அப்போ ஒத்துக்கணும் போ. ஆமாம், நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தேன் நான் சொல்லிட்டு ஒத்துக்கணும் போ. இந்த நாகை திருவள்ளுவன் அவன்லாம் ஐயோ, நான் என்ன சொல்கிறதே தெரியல, எனக்கு கோபம் தான் வருது எனக்கு. அவன் பேசுகிறான் பாரு, அப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறான். டேய், நீ வந்து ராமசாமியை பற்றி பேசுகிறா, ராமசாமி பற்றி நல்லா பேசு. ராமசாமி அந்த ஆள் பண்ண புகழெல்லாம் பாடு. எதுக்குடா ஆனாவனா சீமான் எதுக்குடா பாடுறீங்க? சீமான் வந்து உச்சத்தில் இருக்கிறாரா, அவர் வந்து உச்சம். நீ வந்து என்ன சொல்லுவாங்க, சாக்கடையில் இருக்கிற. நீ இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் வந்து நீ வந்து பேச முடியுமே. திமுக ஆட்சி 26 முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கடா போவீங்க? திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே நீங்களே எங்கே போவீங்க? ஒருத்தனா வெளியே பேசுவீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் எல்லா சேனலையும் மூடிட்டு வீட்டுக்கு கக்கு சொல்லி தான் இருக்கணும். நீங்கள் கக்கு சுட்டு வெளியே வரக்கூடாது. இந்த மனோஜ் இந்த கக்கு சொல்லியே படுத்துன்னு இருப்பான். ஏன்னா திமுக ஆட்சி நடக்கிறதுனால தெலுங்கு ஆட்சி நடக்குது. சரி, நாமளும் தெலுங்கரு, நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம என்ன பேசினாலும் அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதில் ஆடுறான். இந்த மனோஜுக்கெலாம் வந்து நல்ல ஆப்பு இருக்குது. ஒரு நாள் தமிழ் தேசியம் மலரும். அந்த தமிழ் தேசியம் மலரும் போது நீங்களாம் எங்கே இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம்.